அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமாள். கண்ணெதிரே தோன்றினாள். காப்பு கட்டின வீட்டுல நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுல்ல, அப்புறம் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுமே. சாப்பாடை வீணாக்குறது தப்பு இல்லையா? அதே அங்கிள் வேஸ்ட் ஆகுது. அந்த ஃபுட்டை நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். ஹே, என்ன நீ விரும்பின மாதிரி நான் நான்வெஜ் சாப்பிட முடியாம போயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறியா? அது என் ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுத்த மரியாதை. உனக்கு கொடுத்த மரியாதைன்னு நீ நினைக்காத. என்ன நீ எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றியோ அது உனக்கு டபுள் மடங்கா திரும்பி வரும். அதுக்கு உதாரணம், உனக்கு கொஞ்ச நாள் அடைக்கலம் கொடுத்தானே ரெஸ்டாரண்ட் ஓனர், அவன்தான். உன் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் சேர்த்து வச்சு அவன் கண்ணத்துல நல்லா ஒரு பலார்னு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்நேரம் அவன் கண்ணெல்லாம் புசு புசுன்னு வீங்கி இருக்கும். ஒத்தடம் கொடுத்துட்டு இருப்பான். உன்னை ஆதரிச்சதுக்கே அவனுக்கு இவ்ளோ நிலைமைன்னா உன் நிலைமையெல்லாம் என்ன ஆகும் நீ யோசனை பண்ணி பாத்துக்கோ. உனக்கு நான் ரொம்ப பெருசா கொடுப்பேன். வெயிட் அண்ட் சீ. அவளை சரியா வளர்க்காததுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அந்த தண்டனையை முதல்ல எனக்கு தான் கொடுக்கணும். அனிதா பக்கத்துல இருந்து அவளை அரவணைச்சு வளர்க்காதது என்னுடைய தப்பு தான். அவ செய்யற தப்புக்கும் தவறுக்கும் நான் மட்டும்தான் காரணம். என்ன செய்யறது? ஒரு அப்பனா என் மகளுக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையும் நான் செய்யவே இல்லையே. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் மட்டும்தான். ஐயா, மனசுக்குள்ள இவ்ளோ வேதனையை சுமந்துக்கிட்டு உங்களால எப்படிங்க ஐயா இவ்ளோ சகஜமாவும் சந்தோஷமாவும் பேச முடியுது? ஓ, விஷயம் கேள்விப்பட்டுதான் வந்திருக்காளா? என்னம்மா சொல்ற? எனக்கு என்ன மனவேதனை? அத மறைச்சிட்டு உங்ககிட்ட சந்தோஷமா பேசுறேன்னு சொல்ற? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. எல்லாம் எனக்கு தெரியுங்க ஐயா. அனிதாமா உங்களை கை நீட்டி அடிச்சிட்டாங்க. அனிதாவா? அவங்க யாருமா? நீங்க சொல்றது போய். என்னம்மா நீ கனவு ஏதாவது கண்டியா? அனிதா என்ன அடிச்சான்னு சொல்ற? அவ எதுக்குமா என்ன அடிக்கணும்? உங்களை அடிச்ச விஷயத்த அனிதா அம்மாவே என்கிட்ட வந்து ரொம்ப பெருமையா சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதும் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? அவங்க உங்களை கை நீட்டுற வரைக்கும் நீங்க ஏன் சும்மா இருந்தீங்க? நீங்க உங்க கணத்துல 2 அறை கொடுத்துருக்க வேண்டியதானே? நீங்க அப்படி பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாடமா இருந்திருக்கும். ஒரு குழந்தை தன்னோட கை நகத்தால நம்மள பிராண்டிடுச்சுன்னா நாமளும் பதிலுக்கு பிராண்டி வச்சா பாடம் பகட்ட முடியும். அதுக்கான பக்குவம் வர்றப்ப அது தானாவே தப்புன்னு புரிஞ்சுக்குமா. அப்படித்தான் நான் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டேன். ருத்ராமா எவ்வளவு நல்லவங்க. ஆனா அவங்களோட குணம் இவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க ஐயா. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப எனக்கு எல்லாம் தெளிவாயிருச்சு. இப்ப நான் வீட்டுக்கு போய் ருத்ராமா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறேங்க ஐயா. சக்தி, நான் சொல்றத கேளுமா. தான் பொண்ணு இப்படிலாம் நடந்துக்கிட்டான்னு தெரிஞ்சா ருத்ராமாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இப்ப நீ அந்த வீட்டுக்கு திரும்ப போன சந்தோஷத்துல ருத்ராமா இருக்காங்க. அந்த சந்தோஷம் அவங்க கிட்ட அப்படியே இருக்கட்டும். அதனால சக்தி, அனிதா என்கிட்ட நடந்துகிட்ட விஷயத்த நாம இப்படியே மறந்துடுவோம். இல்லைங்க ஐயா, நான் சொல்லதான் போறேன். இங்க பாரு, என் சொல்லுக்கு நீ மதிப்பு கொடுப்பல? நிச்சயமா கொடுப்பேங்க ஐயா. அப்படின்னா அனிதா விஷயத்த உங்க முதலாளி அம்மா கிட்ட சொல்லாத.
நடந்ததையெல்லாம் நான் மறந்துட்டேன். நீயும் மறந்துடு. வா சாப்பிடலாம். இல்லைங்க ஐயா, நீங்க போய் சாப்பிடுங்க. எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணா என் பொண்ணு இல்லாம போயிட்டாலே சக்தி.